நாங்கள் நாகப்பட்டினத்திலிருந்து நாகேசன் துறைமுகம் வந்திருக்கிறோம். கிழக்கு மாகாணத்துக்கு நாங்கள் பயணம் வந்து இறங்கினது பெருமைப்படுறோம். வீரம் விளைந்த மண்ணு. ஆகவே சத்தி எடுத்ததுக்கு கரையை கண்ணு உயிர் வரும்.
Which are you Bangalore? Yes. Hi sir, how are you? Yes, yes. How are you sir? இருந்து இலங்கைக்கு முதல் முறை பயணம். கப்பல் பயணம் இது எனக்கு முதல் முறை. மிகுந்த மகிழ்ச்சியாக தமிழ்நாட்டில் மதுரையிலிருந்து வந்திருக்கோம். ரொம்ப ஒரு அற்புதமான ஏற்பாடு பண்ணியிருக்காங்க. இருந்தாலும் இந்த ப்ராசஸ் எல்லாமே கொஞ்சம் சீக்கிரம் இருந்துச்சுன்னா இது எனக்கு ஒரு மனநலத்தை சொல்லலாம். விமானத்தில் வந்துள்ளேன். இங்கு பாரில வர்றது இதுதான் முதல் முறையாக நான் பார்க்கிறேன். மிகவும் அருமையாக இருந்தது. இன்னும் கொஞ்சம் முதல் பயணம்ங்கிறதுனால கொஞ்சம் நடைமுறை சிக்கல்கள் கொஞ்சம் அதிகமாக காணப்பட்டது. இனி வரும் காலங்களில் இதெல்லாம் சரி செய்யப்படும் என்று நம்புகிறோம். டூரிசம் கப்பல்ல வர்றத ரொம்ப பேர் விரும்புறாங்க.
இதை வந்து ப்ரொமோட் பண்ணுங்க. இந்தியால வந்து நாங்க டூர் ஆபரேட்டர் தென் தமிழக சுற்றுலா முகவர்கள் சங்கம், அதுல இருந்து நாங்க வந்திருக்கோம். நாங்க 10 உறுப்பினர்கள் வந்திருக்கோம் தமிழ்நாட்டுல இருந்து. தென் தமிழக சுற்றுலா உறுப்பினர்கள் முகவர்கள் சங்கம். நாங்க வந்து இந்த வந்து ப்ரொமோட் பண்றதுக்காக தான் இன்னைக்கு நாங்க வந்திருக்கிறோம். எங்களுக்கு உங்க சப்போர்ட் பண்ணியிருக்காங்க. இனி வரும் காலங்கள்ல இந்த ஃபேரி குரூப்பை வந்து அதிகமா சப்போர்ட் பண்ணி வெளியுலகத்துக்கு நிறைய கொண்டு சேர்ப்போம். நன்றி, வணக்கம். உங்க அறிமுகம் தேவை. மீடியால போட்டா இன்னும் தெரியும். அப்ப எல்லா மக்களையும் சந்திச்சு ஒரு கதைக்கு ஒரு இதா சந்தோஷமா இருக்கும். தேங்க்யூ. ஹலோ, கேட்டு நாகப்பட்டினத்துல இருந்து இன்னைக்கு வந்திருக்கோம். பயணிகளை ஏற்றிக்கிட்டு எல்லாம் மிக சிறப்பாக கொண்டு வந்து பாதுகாப்பாக சேர்த்திருக்கோம் பயணிகளை. இந்த சேவை தொடரும், கண்டிப்பாக தொடரும். வேற என்ன கேள்வி இருக்குங்களா? கடல் பயணங்கள்ல இன்னைக்கு கொஞ்சம் இயற்கை சீத்தமா இருந்தது. கொஞ்சம் காத்து, கொஞ்சம் கடல் கொஞ்சம் வேகமா இருந்தது. அதனால ஒரு முக்கால் மணி நேரம் லேட்டு. இல்லைன்னா நாங்க 4 மணி நேரத்துல கரெக்டா வந்திருப்போம். இன்னைக்கு கொஞ்சம் லேட்டு, காத்து கொஞ்சம் அலை கொஞ்சம் இருந்தது, அதனால கொஞ்சம் லேட்டு. மற்றபடி எல்லாம் பாதுகாப்பா கொண்டு வந்து சேர்த்துருக்கோம். என் பேர் கேப்டன் பாஸ்கர். திருப்பி நாளை காலை 10 மணிக்கு. உழைச்சதனுடைய பலன் இன்றைக்கு எங்களுக்கு கிடைச்சிருக்குது. இது நேற்றைக்கு இன்றைக்கு ஸ்டார்ட் பண்ண ப்ராஜெக்ட் இல்லை. 6 வருஷமாக நான் இதுக்காக வேண்டி நிறைய பாடுபட்டுருக்கேன். இன்றைக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக நாங்கள் இங்கே கொண்டு வந்துட்டோம் இந்த கப்பலை. இது வந்து இலங்கைக்கும் இந்தியாவுக்குமான ஒரு பாலம், சிங்களத்தீவினுக்கு ஒரு பாலம் அமைப்பு கொண்டு பாரதி சொன்னார். நாங்கள் அதை இப்போ செயல்படுத்தி காட்டிக் கொண்டிருக்கிறோம். அதில் எங்களுக்கு ஒரு சந்தோஷம் இல்லை. இது மக்களால் நிறைய காலமாக எதிர்பார்க்கப்பட்டது. இந்த எமோஷனல் மூமெண்ட் எவ்வளவு முக்கியம் உங்களுக்கு? நிச்சயமாக 2 நாட்டு மக்களுக்கும் இது மிகப்பெரிய ஒரு சாதனை. என்னை பொறுத்த வரையில் இது தொடர்ந்து நடக்கணும். மக்களினுடைய ஆதரவு மிக மிக முக்கியம். எங்களுக்கு இதில் பேசஞ்சர்ஸ் வரணும், பயணிகள் வந்தால் தான் இது எங்களுக்கு இது வரும். இதில் இந்த நேரத்தில் நான் முக்கியமாக நன்றி சொல்ல விரும்புகிறது இந்தியன் கான்சுலேட் இன் ஜாஃப்னா, கொழும்பில் இருக்கிற இந்தியன் ஹை கமிஷன் ஆஃபீஸர்ஸ், மற்றது இந்தியாவில் இருக்கிற டிஜி ஷிப்பிங், சென்னையில் இருக்கிற எம்எம்டி, மர்ச்சன்டைல் மரைன் டிபார்ட்மெண்ட் அவையர் ஆஃபீஸர்ஸ், மற்றது தமிழ்நாட்டில் இருக்கிற டிஎன்எம்பி, இவர்கள் எல்லாரும் வந்து எனக்கு முழு ஒத்துழைப்பும் கொடுத்தபடியாக தான் நான் இன்றைக்கு செய்கிறேன். இதை விட முக்கியமாக நான் தேங்க் பண்ண வேணும் எங்களை இலங்கையைச் சேர்ந்த ஷிப்பிங் மினிஸ்ட்ரி ஆஃப் ஷிப்பிங் மினிஸ்ட்ரியில் மிஸ்டர் ருவான் சந்திரா செக்ரட்டரியாக இருக்கிறார். அவர் எனக்கு எப்போ எடுத்தார். ஸோ இதில் எல்லாம் இருக்குது. நான் ஒவ்வொருத்தராக சொல்ல வேண்டிக்கிட்டேன்னா அந்த லிஸ்ட் நீளும். ஆனால் எனக்கு இதில் ஒத்துழைத்த அவ்வளவு பேருக்கும் நன்றி. முதல்ல ஒரு நிறை வந்து கூட இருந்தது, இங்கே கொண்டு வரக்கூடிய லக்கேஜில் நிறை கூட சொல்லப்பட்டது. இப்போது கணிசமாக குறைக்கப்பட்டிருக்கு. என்ன காரணம்? இது வந்து கப்பலினுடைய ஸ்டெபிலிட்டி என்று சொல்லி சொல்கிறது. இந்த ஸ்டெபிலிட்டி என்றது வந்து நாங்கள் ஓவர்லோட் பண்ணிடலாம். அது நாங்கள் அரசாங்கத்தினுடைய ரூலின் படி தான் நாங்கள் சில விஷயங்கள் செய்வோம். முதல் இருந்த கப்பல் இப்போ இதில் பார்த்திங்கன்னா மற்ற கப்பல்களுக்கெல்லாம் இந்த லக்கேஜ் அடுக்கிறதுக்கு இடம் இல்லை. நாங்கள் இந்த 23 கிலோ தான் இப்போதைக்கு அலோவ் பண்ணுறோம். நாங்கள் கொஞ்ச நாள் போக போக அதுக்குண்டான அனுமதிகளை பெற்று நாங்கள் மேலும் பேகேஜஸ் கொடுக்கறதுக்கு முயற்சிக்கிறோம். நாங்கள் தேங்க்யூ. எல்லாமே ஃபுட்ஸ் எல்லாமே பிரேக்ஃபாஸ்ட் ஃபுட்ஸ் என்னென்ன எல்லாமே ப்ரீ குக் பண்ணுறதா தான் இருக்குது. ஸோ என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா பொங்கல் இருக்குது, பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு டேமரிட் ரைஸ் இருக்குது, டொமேட்டோ ரைஸ் இருக்குது, போஹான் இருக்குது, உப்மா இருக்குது, கப் நூடுல்ஸ் இருக்குது, சிக்கன் கப் நூடுல்ஸ் இருக்குது, நான் வெஜிடேரியன். ஆவரேஜ் ப்ரைஸ் எவ்வளோ? ஆவரேஜ் ப்ரைஸ் வந்து இந்தியன் ருபீஸ்க்கு வந்து 125 அப்படின்னு வருது சார். அப்புறம் டீயில் வந்து 3 வெரைட்டிஸ் இருக்குது. எல்என்ஜி இருக்குது, அப்புறம் ஜிஞ்சர் டீ,
மசாலா சாய் இருக்குது சார். எல்லாமே 25. நீங்கள் இப்போ ஃப்ளைட்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாமே அது அதிகமாக தான் ரேட் இருக்கும். ஈவன் இந்தியன் ருபீஸ் கம்பேர் பண்ண இது ரொம்ப அஃபோர்டபுளானதான். ஸோ எவ்ரி பேசஞ்சர்ஸ் இங்கே வராங்கன்னா அவங்களால அதை வாங்கி அவங்க எல்லாருமே என்ஜாய் பண்ணணும் அவங்க ட்ராவலை அப்படின்ற மாதிரி தான் நாங்கள் ப்ரொவைட் பண்ணுறோம். நாங்கள் 2 பேர் நாங்கள் 3 பேர் ஷிப் ஹோஸ்டர் இன் திஸ் ஷிப். அண்ட் மை நேம் இஸ் ரியாத் தஸ்லிமா. ஷீ இஸ் கரீனா சரவணன் சார். தேங்க்யூ. இல்லை இந்த ருபீஸ் எக்ஸப்ட் பண்ண மாட்டீங்களா? நோ சார், ஆக்சுவலி நவடேஸ் இதுக்கப்புறம் மேபி உங்களுக்கு என்ன சொல்லப்பட்டிருக்கோ அதை மைக்